பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் 2568வது நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிற சிறப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர், பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய தலைவர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்குரைஞர், கழகத்தினுடைய செயலவைத் தலைவர், பெருமைக்குரிய சகோதரியார் வீரமர்த்தினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு பின்னர் பங்கேற்று காந்தி, காமராஜர், தேசியம், காங்கிரஸ் என்கின்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, நிகழ்ச்சியிலே நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கிற பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்விலே புதிதாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய எழும்பூர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர், ஏற்கனவே பெரியார் திடலுக்கும் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த அரங்கிற்கும் அறிமுகமான பெருமைக்குரிய சகோதரர் தென்றல் நிஷார் அவர்களே, எங்கள் இயக்கத்தின் செய்திகளை உலகம் முழுக்க உடனடியாக எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான பணியில் கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் இணையதள அணியின் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் சகோதரர் ஷாகுல் அமீத் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய பெருமைக்குரிய ஐயா புலவர் வெற்றியழகன் அவர்களே, அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நாம் கண்டு மகிழ்த்தக்க அளவிற்கு சிறப்பாக நம்மோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களான தனலட்சுமி தங்கமணி அவர்களே, அருமை தோழர் ராஜ்குமார் அவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை பொறுத்தளவிலே நம்முடைய அருமை சகோதரி வீரமர்த்தினி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாளை மறுநாள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு நிறைவு விழா மாநாடு நடைபெற இருக்கிற சூழலில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த செங்கற்பட்டில் நடைபெற்ற மாநாடு, அந்த மாநாடு தொடர்பான செய்திகளை நம்முடைய தோழர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரவா எனக்கு உந்தி தள்ளியதன் விளைவாக அப்பொழுது இருந்த சூழலில் எண்ணி பார்த்தால் இந்த கூட்டம்தான் சரியான கூட்டமாக என் மனதிற்கு பட்டு, அவர்களே குறிப்பிட்டதைப் போல காலை ஒரு 8 மணிக்கெல்லாம் நான் அலைபேசியில் அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த தேதியிலே யார் பேசுகிறார்கள் என்று கேட்டேன். அவரும் இந்த நிகழ்ச்சியினர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னேன். அவர்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசலாம், தொடக்க உரையிலே இந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இணையதளத்தின் வாயிலாக அமெரிக்காவிலே இயங்கக்கூடிய பெரியார் அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள் என்று ஆங்கிலத்திலே நாம் அழைக்கக்கூடிய அந்த வாசகர் வட்டம், அவங்க இணைய வழி கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை பற்றியும் சுயமரியாதை இயக்கத்தினுடைய கருத்துக்களை பற்றியும் ஆங்கிலத்தில் அற்புதமாக உரையாற்றினார்கள். அந்த கூட்டத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், நம்முடைய அருமை சகோதரி வீரமர்த்தினி அம்மா அவருடைய அன்பு மகள் கனிமொழி, அவங்க தான் அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து அந்த நிகழ்ச்சியவே இணைத்து தொகுத்து சிறப்பாக ஆசிரியர் பேசியதையெல்லாம் மேற்கோள் காட்டி நிறைவாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியையும் சிறப்பாக நடத்தியதிலே நான் பங்கேற்றேன். 2-3 நாளைக்கு முன்னாடி நம்முடைய மகள் நிகழ்ச்சியிலே பங்கேற்றுவிட்டு இன்றைக்கு நம்முடைய சகோதரியின் நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நானாகவே வந்து என்று அவர்கள் சொன்ன அழுத்தம் இருக்கு பாருங்கள். நான் தாயகத்திலிருந்து வருகிறேன், இதுதான் எனக்கு தாயகம். அந்த தாய் வீட்டுக்கு போகிறதுக்கு யார்கிட்ட என்ன அனுமதி கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டியில்ல. அந்த அடிப்படையிலே தான் இந்த கொள்கை உறவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கொள்கை உறவு என்கின்ற அந்த அடிப்படையில்
ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு. ஏன்னு சொன்னால் மாநாடு நடத்துறது, கூட்டம் நடத்துறது எல்லாம் இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கக்கூடிய சூழலில் நம்ம கையில் பணமும் அதிகாரமும் பெருகி போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்துறது, ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய சிரமம் இல்லை இப்பெல்லாம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னால், அதுவும் நம்மை போல சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி, அம்பு, அதிகாரம், பணம், பவிசு இவைகள் இருக்காது. ஏளனங்கள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், சவால்கள் இருக்கும், அவதூறுகள் இருக்கும். இதையெல்லாம் எதிர்கொண்டு ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய மாநாடு எப்படி நடக்கிறது என்பதை நாம் நேரடியாக பார்க்குறோம். 100 ஆண்டுகளுக்கு நடந்த மாநாடு எப்படி நடந்தது என்பதை, நடந்த செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக, இது ஒரு ஆங்கிலத்தில் இந்த திரைப்படத்தெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவாங்க, திரும்பி பார்ப்பது. நாவலர் அருமையாக சொல்லுவார், ஒரு சிங்கம் வேகமாக நடந்து போகிற போது நடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது அரிமா நோக்கு என்று சொல்வார்கள். எனவே தான் அந்த அடிப்படையிலே ஒரு அரிமா நோக்கை போல இன்றைக்கு இந்த மாநாட்டை நாம் நடத்துகிறோம், 4ஆம் தேதி நடத்துகிறோம் என்று சொன்னால், நூற்றாண்டு நிறைவு விழா. நம்முடைய சுயமரியாதை இயக்கம் 1925 தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் இன்றைக்கி 2025 நிறைவு பெறக்கூடிய அந்த மாநாடாக நாம் நடத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் செங்கற்பட்டிலே நாம் நடத்திய அந்த மாநாடு இருக்குது பாருங்கள், அது நடந்தது 1929 நடந்த மாநாடு. அம்மா கூட அந்த தேதியெல்லாம் இங்கே வரிசைப்படுத்தி சொன்னாங்க. ஆக 95 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மாநாட்டை நாம் செங்கற்பட்டிலே நடத்தி இருக்கிறோம். இந்த மாநாடு எப்படி நடந்தது என்கிறதை சொல்லுகிற போது, முதல்ல இப்பொழுது நடக்கிற மாநாடு, நாளை மறுநாள் நடக்கிற சுயமரியாதை இயக்க நிறைவு மாநாடு என்பது எவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்பதற்கு கடந்த 1 மாத காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய விடுதலை ஏடு நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய வகையில், இன்றைக்கு பத்திரிகை வரையில் நம்முடைய கவிஞர் அவர்கள் இந்த மாநாட்டின் சிறப்புகளை எடுத்து சொல்லி தோழர்களை திரண்டு வாருங்கள் என்று அழைக்கிற அழைப்பை நாம் பார்க்கிறோம். அருமை தோழர் வில்வம் அவர்கள் சிறப்பாக 2 நாளைக்கு முன்னாடி விடுதலையிலே இந்த மாநாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நடக்கிறது, இந்த மாநாட்டிற்காக யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் விளக்கி அவர் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார்கள். அது தவிர பார்த்தால் விடுதலையிலே தொடர்ந்து நாடு முழுக்க நம்முடைய தோழர்கள் இது சம்பந்தமான பிரச்சார பணியிலே ஈடுபடுவது. நம்முடைய முத்துக்கூத்தனுடைய மகன் கலைவாணன் அவர்கள் இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நம்முடைய பகுதியிலே சிறப்பாக மாநாடு நடக்குதுங்கிறத எடுத்து சொல்கிறது. அதைவிட விடுதலையிலே தினந்தோறும் பார்த்தால் அந்த செங்கற்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து துண்டறிக்கைகளை கொடுத்து மாநாடு நடக்கிறது என்கிற பிரச்சாரத்தை செய்து வசூல் செய்து, நன்கொடை அவர்களிடம் வசூல் செய்து, கடைவீதி வசூல் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ வசூலாக இருக்கிறது, நம்முடைய இயக்கத்திற்கு ஆதரவு. அந்த பணம் என்பது வெறும் பணம் இல்லை. இப்போ அம்மா சொன்னாங்கல்ல, இங்கே வாழ்நாள் உறுப்பினருக்கு 500 ரூபாய் வாங்கிறதுங்கிறது அது ஒரு பணம் என்பது மட்டும் நோக்கம் அல்ல, நமக்கு ஆதரவு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான அந்த அறிவிப்பாக விடுதலையிலே வந்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்க்கிறோம். சரி, நம்முடைய 100 ஆண்டுக்கு 95 ஆண்டுக்கு முன்பு நடந்த மாநாடு எப்படி நடந்தது என்று சொன்னால், குடியரசு பத்திரிகை இன்றைக்கு நமக்கு விடுதலை இருப்பதை போல் அன்றைக்கு குடியரசு பத்திரிகை முதல்ல 1929ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மாநாடு நடப்பது என்பது இப்பொழுது என்று சொன்னால் கூட அதற்கு முன்பாகவே 4வது மாதத்தில் நடக்கிறது என்று சொன்னால் 3 மாதத்துக்கு முன்பாகவே 6/1/29 அன்று குடியரசு ஏட்டில் தலையங்கம் எழுதுகிறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே செங்கற்பட்டில் ஒரு மாநாடு நடத்த போகிறோம், எந்த தேதியெல்லாம் அவங்க முடிவு பண்ணல, அந்த மாநாட்டிற்கு நம்முடைய தோழர்களெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 10,000கணக்கான மக்கள் கூட தகுந்த ஆடம்பரமான பலத்த ஏற்பாடுகள் இப்பொழுது இருந்தே நடைபெற்று வருகின்றன.
நம்ம அந்த ஆர்வத்தை எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள் என்று தொடக்கத்தில் தலையங்கம் எழுதி, தலையங்கத்தில் ஒரு பெட்டி செய்தினா நமக்கு தெரியும், அது முக்கியத்துவம் தெரியும். இந்த மாநாட்டை பற்றிய முதல் விதை தூவப்பட்டது என்பதை அந்த தேதியில் பார்க்குறோம். அடுத்த இதழ் வார பத்திரிகையில், நம்ம சங்கொலி பத்திரிகை மாதிரி வார பத்திரிகை குடியரசு 6ஆம் தேதி முதல் இஷ்யூ வந்தது பிரதி. அடுத்த இதழ் 13ஆம் தேதி வருது, 7 நாள் கழிச்சு. அந்த 13ஆம் தேதி வந்த அந்த குடியரசு பத்திரிகையிலும் அதுலேயும் தலையங்கம் எழுதுகிறாங்க. இந்த மாநாட்டை பற்றியே, செங்கற்பட்டில் நடக்கிற சுயமரியாதை மாநாட்டை பற்றி எழுதிவிட்டு அதில் என்ன சொல்கிறாங்க, சுயமரியாதை இயக்கம் தோன்றி 3 வருஷம் ஆகிப்போச்சு. 25 தொடங்கணும், 26, 27, 28 முடிஞ்சு போச்சு. 3 ஆண்டு முடிந்து விட்டது. இந்த நிலையில் இந்த மாநாடு நடக்கிறது. அப்போ அதில் எழுதுகிறாங்க, இந்த மாநாட்டிற்கு 25,000 பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறம் இந்த மாநாட்டிற்கு 10,000 ரூபாய் வசூல் மூலம் நன்கொடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுதே அப்போ 10,000ன்னு சொன்னால் அப்போ பவுன் விலை 20 ரூபா இருந்தது. நீங்கள் நினச்சி பார்க்கணும். அப்போ அவ்வளவு பணத்தை நம்மால் திரட்ட முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் இந்த சுயமரியாதை இயக்கம் பிரச்சாரம் 3 வருஷமாக பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தாக்கத்தின் காரணமாக நிறைய தோழர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை விட மிக முக்கியம் அடுத்த வரி தான். என்ன சொல்கிறாங்க, இந்த மாநாட்டில் எதிர்கால பணிகளுக்கான வேலை திட்டம் முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும். சும்மா கூடி கலைகிற மாநாடு இல்லை. என்ன திட்டம், நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கிறது என்பதை அவர்கள் அந்த பத்திரிகை அந்த இதழிலே சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தது இது ஜனவரி மாதம். அடுத்த பிப்ரவரி மாதம் 10/2/1929 அதில் நம்முடைய கவிஞர் அவர்கள் கட்டுரை எழுதுவதைப் போல, தோழர் வில்வம் அவர்கள் கட்டுரை எழுதியிருப்பதைப் போல, அப்போ குடியரசு பத்திரிகையில் கைவல்யம்னு இருந்தார். நம்ம தோழர்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த கைவல்யம் அவர்கள் என்ன தலைப்பில் எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, செங்கற்பட்டு ஜில்லா சுயமரியாதை மாநாடு. அப்போல்லாம் இந்த மாவட்டங்கிறதெல்லாம் பழக்கத்தில் இல்லாத காலம், அப்போ இருந்து மொழி நடை. அப்போ செங்கற்பட்டு ஜில்லா சுயமரியாதை மாநாடு என்று சொல்லிவிட்டு அந்த கட்டுரை, சிறப்பான கட்டுரை எழுதுனது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் நம்முடைய இயக்கத்தின் சார்பில் இப்போ மாடர்ன் ரேஷனலிஸ்ட் ஆங்கில பத்திரிகை, மாத பத்திரிகை வருது. அப்போ நம்முடைய இயக்கத்தின் சார்பில் ஜஸ்டிஸுங்கிற ஆங்கில பத்திரிகை வந்தது. அந்த ஜஸ்டிஸ் என்கிற ஆங்கில பத்திரிகையிலையும் தலையங்கம் எழுதுகிறாங்க. நம்முடைய செங்கற்பட்டில் நடக்கிற மாநாட்டை பற்றி எழுதுகிறாங்க. அந்த மாநாட்டு தலையங்கத்தை, அந்த பத்திரிகையுடைய, அந்த ஜஸ்டிஸ் பத்திரிகையுடைய தலையங்கத்தை தமிழிலே மொழிபெயர்த்து அந்த குடியரசு 10/2/29 இதழில் வெளியிடுறாங்க. ஏன்னு கேட்டால், ஆங்கில பத்திரிகை என்பது வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்வது. இப்போ இருக்கிற மாதிரி இணையதள வசதியெலாம் இல்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செய்தியை டக்குன்னு கொடுத்தோம்னா ஷாகுலம் இது தட்டி விட்டார்னா உலகம் பூரா அடுத்த வினாடி போய் சேர்ந்துடும். அப்போ இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. ஜெராக்ஸ் எடுக்க முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு செய்தி வந்து சேர்றதுக்கே ரொம்ப நாள் கணக்கில் கூட ஆகும். இருந்தாலும் தொடர்களே இது வெளிநாட்டுக்கு போகிறதால அதை சொன்னாங்க. அதில் என்ன சிறப்புன்னு கேட்டால், அந்த ஜஸ்டிஸ் பத்திரிகையில் ஆங்கிலத்தில் எழுதிருச்சுன்னு சொன்னோம் பாருங்கள், நாம் ஒன்றும் சோதாக்கள் இல்லை, நாம் ஒன்றும் செல்வாக்கு இல்லாதவங்க இல்லை, நாம் சாதாரணமானவங்க இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய வரிகள் அந்த தலையங்கத்தில் இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் குறிப்பிடுகிறாங்க, இந்த மாநாடை நடத்தக்கூடிய நாம் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஆள் வலியும் தோல் வலியும் பொருள் வலியும் நிரம்ப பெற்றவர்கள். எப்படி அந்த தோழர்களை அது உற்சாகப்படுத்துறது மட்டுமல்ல, மற்ற எவரோடையும் ஒப்பீடு செய்ய முடியாத அளவிற்கு அந்த லட்சிய உணர்வாளர்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லி அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாநாட்டால் தமிழ்நாடு சிறக்கப் போகிறது. அடுத்தது சொல்கிறாங்க, சுயமரியாதை கொடியை சுற்றி சுற்றி திரளாக ஆரவாரம் எழுப்பிக்கொண்டு, உணர்ச்சி எழுப்பிக்கொண்டு, அன்பு தோழர்களே செங்கற்பட்டு நோக்கி திரண்டு வாரீர் அப்படின்னு சொல்லி அந்த தலையங்கத்தை அவர்கள் எழுதுகிறாங்க.
இது 10ஆம் தேதி. அடுத்த இதழ் 17ஆம் தேதி வருது. அந்த 17ஆம் தேதி இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தலையங்கம், அப்பொழுதும் தலையங்கம் தான், தலையங்கத்திலே சுயமரியாதை மாநாடு அப்படின்னு போடுறாங்க. அப்போவே என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாநாட்டை பற்றி விஷமத்தனமாக சில பேர் பத்திரிகையில், பார்ப்பன பத்திரிகைகள் எழுதியதை குறிப்பிட்டு எழுதுகிறாங்க. பார்ப்பன துவேஷம் இன்றைக்கு எப்படி கொழுந்து விட்டு எரிகிறது என்பதை பார்ப்பனர் அல்லாத நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு சொல்கிறாங்க. இந்த அவதூறு இருக்கிறதே, இந்த அலட்சியப்படுத்தக்கூடிய போக்கு இருக்கிறதே, இந்த எதிர்ப்பு போக்கு இருக்கிறதே, இதையெல்லாம் நாங்கள் எப்படி எதிர்கொள்வோம் என்று சொன்னால், அடிக்க அடிக்க பந்து எழுவதைப் போல இந்த எதிர்ப்பு வர வர நாங்கள் உற்சாகம் கொண்டு திரண்டு எழுந்து நாங்கள் செங்கல்பட்டு மாநாட்டிற்கு வருவோம் என்று சொல்லி அதில் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகிறார்கள். இது பத்திரிகைகளில் வந்த செய்தியாக நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த செய்திகளை பற்றி குறிப்பிடுகிற போது என்றைக்கு மாநாடு நடந்தது என்று சொன்னால் நாம் பத்திரிகையில் பார்த்துருக்கோம். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி, அதே மாதிரி 18ஆம் தேதி, 2 தேதி. இப்போ இந்த 17ஆம் தேதி வந்த பத்திரிகையில் வந்த தலையங்கத்தையும் நாம் சொல்கிறோம். அன்றைக்கி தான் மாநாடு நடக்க போகுது. மாநாடு நடக்கிற போகிற அன்றைக்கி தான் இந்த எதிர்ப்புகளை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக அதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, மாநாடு நடக்கிறது. மாநாடு எப்படி நடக்கிறது என்று சொன்னால், அதைவிட மிக சிறப்பாக மாநாட்டில் ஒரு கொடி ஏற்றணும் இல்லையா? சுயமரியாதை இயக்க காலம், திராவிடர் கழகம் வந்த பிறகு தான் நமக்கு கருப்பு சிவப்பு கொடி வந்தது. சுயமரியாதை இயக்க மாநாட்டில் கொடி ஏற்றுறாங்க. அந்த கொடி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது படமே போட்டிருக்காங்க, அது பத்திரிகையில் வந்திருக்கிறது. என்ன மிகப்பெரிய சிறப்புன்னா, உதயசூரியன் சின்னம் அந்த கொடியிலே இருக்கிறது. சுயமரியாதை இயக்க பிறகு திமுக பிரிஞ்சு வந்தது, அவங்க ஆட்சிக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்று இன்றைக்கும் உதயசூரியன் இருக்கிறது. இந்த உதயசூரியன் சின்னம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய சின்னமாக பொறிக்கப்பட்டு அதிலே தந்தை பெரியாருடைய உருவ படம் இருக்கும். அதிலே டாக்டர் நாயர் அவருடைய உருவ படம், ஒரு படம் போடணும்னா எவ்வளவு சிரமம் பாருங்கள், போட்டு அந்த கொடியை தான் அந்த மாநாட்டிலே உயர்த்தி இருக்கிறார்கள். இதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட காட்சியை பார்க்கிறோம். சரி, அந்த மாநாடு எப்படி தொடங்குகிறது, எப்படி நடக்கிறது என்கிற செய்தியை பற்றி சொல்லுகிற போது, மாநாட்டிற்கு முன்பாக, அதாவது 17ஆம் தேதி மாநாடு நடக்கிறது. 17ஆம் தேதி மாநாட்டுக்கு முன்னாடி காலையில் ஊர்வலம் தொடங்குகிறது. ஒரு மாநாடுனா ஊர்வலம், இப்போ நம்மளும் ஊர்வலம் வச்சுருக்கோம். இந்த ஊர்வலம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னு கேட்டால், மாநாடு நடக்கிறது செங்கற்பட்டில். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, செங்கற்பட்டு நகரத்திலிருந்து ஒரு 3 ஃபர்லாங் தொலைவில் நகரத்தை விட்டு வெளியில் நடத்துகிறாங்க. பொதுவாக அப்படி தான் நடத்துவாங்க. இப்போ நாங்கள் மாநாடு திருச்சியில் நடத்தினோம். திருச்சியை தாண்டி வெளியில் கொண்டு வந்து நடத்துகிறோம். மக்கள் அந்த இடத்துல தான் அமைதியாக இருக்க முடியுங்கிறதுக்காக. அப்படி செங்கற்பட்டில் தாண்டி நடந்த அந்த மாநாட்டு ஊர்வலம் எங்கே தொடங்குகிறதுன்னு சொன்னால், நம்ம சென்னையில் தியாகராய நகரில், நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, ஜஸ்டிஸ் பத்திரிகையில் தலையங்கம் வந்துன்னு சொன்னேன் பாருங்கள். அந்த ஜஸ்டிஸ் பத்திரிகைக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்திலிருந்து இந்த மாநாட்டு ஊர்வலம் தொடங்குகிறது. எத்தனை மணிக்கு தொடங்குதுன்னு போட்டிருக்காங்க? காலை 7 மணிக்கு தொடங்குதுன்னு போட்டிருக்காங்க. காலை நினச்சி பார்க்க முடியுமா பாருங்கள். 7 மணின்னு போட்டு 1 மணி நேரம் காலதாமதமாக போய் 8 மணிக்கு அந்த ஊர்வலம் புறப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் வந்தது, வழியிலே கிராஸ் ரோடு என்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ஜில்லா போர்டு, அந்த பத்திரிகையில் வந்த செய்தியை சொல்கிறேன், குடியரசில் வந்த செய்தி, மாநாடு எப்படி நடந்தது. ஜில்லா போர்டு சிப்பந்திகள் அந்த ஊர்வலத்தை வரவேற்றார்கள். ஜில்லா போர்டுனா மாவட்ட கழக ஊராண்மை கழகம்னு சொல்கிறோம் பாருங்கள். அதில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள்லாம் வரவேற்றிருக்காங்க. அடுத்தது ஆலந்தூரில் இருக்கிறப்ப இந்த வளைவு இருக்கு போகிற ஆர்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம தோழர்களுக்கு தெரியும், சாலை ஓரமாக, அந்த இடத்துல வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. பல்லாவரத்தில், இரும்புலியூரில், வண்டலூரில், கூடுவாஞ்சேரியில் சிங்கப்பெருமாள் கோயில் அங்கே, அதே மாதிரி தம்பிரான் வளைவுன்னு செங்கல்பட்டு முனிசிபல் டோல்கேட்னு போட்டிருக்காங்க. இப்போ டோல்கேட் இப்போ இருக்குது, இந்த டோல்கேட் அவங்க சொல்லலை. அப்போ நகராட்சியிலே, நகரமன்றத்திலேயே பணம் வரி வசூல் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அப்போ சுதந்திரம் இல்லை, 29வது ஆண்டு நம்ம நினைக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் கொடுத்து
செங்கற்பட்டு அந்த மாநாட்டு வளைவிற்கு போய் மேலமையூர் வழியாக பனகல் தோட்டம் அப்படிங்கிற இடம், அந்த மாநாடு செங்கற்பட்டு மாநாடு நடக்கிற இடத்துக்கு பனகல் அரசர் பெயரால் பனகல் தோட்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பெரிய வளைவு போட்டு சுயமரியாதை வளைவு பந்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுயமரியாதை வளைவு பந்தல்னா செங்கற்பட்டு நகரத்தில் இருந்து அந்த பந்தல் எங்கே எவ்வளோ தூரம்னா 2 ஃபர்லாங் தொலைவில் இருக்குது. அந்த இடத்திற்கு நாயர் மளிகை என்று வைத்திருக்கிறாங்க. மிகப்பெரிய தியாகராயர் சிலை, உருவச்சிலை, இப்போ நம்ம பெரியார் சிலை விற்கிற மாதிரி, அண்ணா சிலை விற்கிற மாதிரி அந்த மாநாட்டில் தியாகராயருடைய சிலையை மிகப்பெரிய அளவுக்கு உயரமாக அந்த மாநாட்டு நுழைவாயிலில் வச்சுருக்கிறாங்க. அந்த மாநாட்டு மேடை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆங்கில எழுத்து டி போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி ஒரு வளைவு போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாநாட்டு பந்தல் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா, 4 அடி உயரத்தில் மேலே கீத்து கட்டி, அந்த கீத்துக்கு உள்ளற கீத்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த சல்லா துணின்னு சொல்லுவோம் பாருங்கள், மெலிசான துணி, அந்த துணியை கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி மின்சார வசதியெல்லாம் இல்லாத காலம் நாங்கள் நினச்சி பார்க்கணும். ஏன்னா 2 நாள் மாநாடு, இரவு நம்முடைய தோழர்கள்லாம் தங்கணும். அதெல்லாம் வசதிப்பட்டு என்ன வச்சுருக்காங்க, மாநாட்டு பந்தலில் நிறைய இடத்துல லாந்தர் விளக்கு, பல பேருக்கு இப்போ ராந்தர் விளக்குன்னாலே தெரியாது. இந்த கேஸ் லைட்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்த விளக்கு ராந்தர் விளக்கு, அது பெரிய வெளிச்சம்லாம் பளிரெலாம் அடிக்காது. அதை நிறைய எடுத்து கொண்டு வந்து கட்டி அந்த பந்தல் இருக்கும் பாருங்கள், அந்த பந்தலெல்லாம் போட்டு வச்சு ஒரு 10 ராந்தல் விளக்கு இருக்கிறதுக்கு அடுத்த இடத்துல ஒரு சின்ன கேஸ் லைட் தொங்க விட்ருக்காங்க. கேஸ் லைட்டும் வாங்கியிருக்கிறாங்க, மாநாடுங்கிறதால வாங்கி அதை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரயில்வே கேட் அருகில் பந்தல் அமைக்கப்பட்டு அந்த பந்தல் வழியாக இந்த ஊர்வலம், நாங்கள் காலையில் புறப்பட்டதுன்னு சொன்ன பாருங்கள், 8 மணிக்கு புறப்பட்ட ஊர்வலம் எத்தனை மணிக்கு அங்கே வந்து சேருதுன்னா, அருமை தோழர்களே, 12:30 மணிக்கு அந்த பந்தலை வந்து சேருது. 8ன்னா ஒரு 4.5 மணி நேரம். செங்கற்பட்டுங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளவு வழிநெடுக மக்கள் உற்சாகத்தோடு அந்த ஊர்வலத்தை வரவேற்று, அந்த ஊர்வலத்தில் வந்த தலைவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி அந்த மாநாட்டு அந்த பந்தலை வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்க்குறோம். வந்து அரண்மனை மாதிரி பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த பத்திரிகையில் எழுதுகிறாங்க. அதற்கு பிறகு வந்த உடனே முதல் நிகழ்ச்சி என்ன நடக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பிடி ராஜன் அவர்கள், இப்போ பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பாவுடைய அவங்க தாத்தா பிடி ராஜன், அவர் தான் நீதி கட்சியுடைய முக்கியமான தலைவர். அவர் தான் அண்ணா அவர்கள் திமுக பிரிஞ்சு போன பிறகு கூட அவங்க நீதி கட்சியினே அந்த அமைப்பை தொடர்ந்து வச்சு அந்த நீதி கட்சியினுடைய விழாவை கூட நடத்தி அண்ணா முதலமைச்சராக இருக்கிறவர் போய் அந்த விழாவிலெல்லாம் கலந்துக்கிட்டார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பிடி ராஜன் அவர்கள் முதல்ல மாநாட்டில் கொடியேற்றுறாங்க. அதுதான் தொடக்க நிகழ்ச்சி. அதற்கு பிறகு பனகல் அரசர் படம் திறப்பு. பனகல் அரசர் தான் நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்தது மட்டுமல்ல, நம்முடைய சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சியெலாம் சிறப்பாக நடப்பதற்கு இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை, சமூக நீதி கொள்கை இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு பனகல் அரசருடைய அரசாங்கம் தான் முக்கியமான காரியமாக இருந்தது. எனவே அவருடைய படத்தை திறந்து வைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர். நாடு விடுதலையாகலை, இரட்டை ஆட்சி முறை இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட இரட்டையாட்சி முறை இருக்கிற காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக நம்மால் ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ணன் அவர்கள். அவர் தான் என்ன செய்கிறாரு, அந்த படத்தை திறந்து வைக்கிறார். பனகலரசர் படத்தை திறந்து வைத்த உடனே நம்முடைய முத்தையா முதலியார் அவர்கள், அவர் அமைச்சர், அவர் தான் நமக்கு தெரியும் முதலாக இடஒதுக்கீட்டு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் முத்தையா முதலியார் அவர்கள். பெரியார்கிட்ட கொடுத்து குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது, நான் இனிமேல் இந்த ஆண்டு முழுக்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு முத்தையான்னு தான் பேர் வைப்பேன். ஏன்னு சொன்னால் இடஒதுக்கீட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்திய அமைச்சர் முத்தையா முதலியார்னு சொன்னார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அவர் கண்காட்சி திறந்து வைக்கிறார். ஒவ்வொரு மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கண்காட்சி திறந்து வைப்போம். நம்முடைய நாளை மறுநாள் நடக்கிற மாநாட்டிலே கூட கண்காட்சி திறப்பு விழா இருக்கிறது. அந்த நம்முடைய 95 ஆண்டுக்கு முன்பு செங்கற்பட்டில் நடந்த மாநாட்டிலும் அந்த கண்காட்சி திறந்து வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 1 மணி நேரம் நெருங்கக்கூடிய நிலையில்
என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நன்றி உரை சொல்லணும். நன்றி உரை யார் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அருமை தோழர்களே, நம்முடைய அறிவாசான் தந்தை பெரியார் காலை அமர்வு முடிந்ததற்கு நன்றி தெரிவித்து உரையாற்றி காலை நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு, எல்லாரும் சாப்பிடலாம். மாநாட்டிலேயே சாப்பாடு தோழர்களுக்கெல்லாம், மாநாட்டு பிரதிநிதிகளுக்கெல்லாம் சாப்பாடு. அதில் சாப்பாட்டில் நாம் செய்த புரட்சி இருக்குது பாருங்கள். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்லையே இந்த மாநாட்டு பிரதிநிதிகள்னு தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாரும் போயிட முடியாது. டெலிகேட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பாருங்கள். அப்படி அந்த டெலிகேட்டுங்கிறவங்களெலாம் என்ன செய்யணும்னா, படிவம் இருக்கும், அந்த படிவத்தை நிரப்பி கொடுக்கணும். இப்போ அம்மா வந்து வாழ்நாள் உறுப்பினர் படிவம் நிரப்பி கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாநாட்டில் 2 நாள் மாநாட்டிலையும் நான் கலந்துக்குவேன் என்று சொல்லி அதற்கு ஒரு தொகையும் கொடுத்து, அந்த தொகை கொடுக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாநாட்டு சாப்பாடு இருக்கு இல்லையா, இது யார் சாப்பாடு சமைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தென் மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிற நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சமைக்க போகிற உணவு. ஏன்னா நிறைய பேர் அந்த சாப்பாட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த சாதி ஆதிக்கம் இருந்தது இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு சாதி ஒழிப்பு, சாதி மறுப்பு, முதல்ல இந்த சாப்பாட்டிலேருந்து நம்ம தொடங்குவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை அறிவித்து அப்படி ஒத்துக்கொண்டு வந்து எல்லாரும் தோழர்கள்லாம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு தோழர்களே, மாலை 4:45 மணிக்கு காலை உணவு முடிஞ்சு போச்சு, மதிய உணவு முடிஞ்சு போச்சு. 4:45 மணிக்கு மாநாடு அடுத்த நிகழ்ச்சி பிற்பகல் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த மாநாட்டு திறப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நாளை மறுநாள் நடக்கிற நம்முடைய மாநாட்டு திறப்பாளர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு ராஜா அவர்கள். நமக்கு தெரியும். இந்த மாநாட்டை திறந்தது திறப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுதே ஒரு முதலமைச்சர், எப்படி நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு நாளை மறுநாள் வராரோ, அதே மாதிரி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய சுப்பராயன் அவர்கள் முதல்வராக இருந்து அந்த மாநாட்டை திறந்து வைக்கிறார்கள். சுப்பராயன் முதலமைச்சருங்கிறது மட்டுமே அவருடைய சிறப்பு அல்ல. அவர் அந்த இப்போ முதலமைச்சர்னு சொல்கிறோம் பாருங்கள், அப்போ முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாங்க, பிரீமியர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் பிரதமர்னு சொல்லுவாங்க. இந்த மோடியை சொல்கிற மாதிரியே. ஏன்னா சென்னை ராஜதானின்னு இருந்தது, தமிழ்நாடு வரல இப்போ. அதனால் அந்த சென்னை ராஜதானியினுடைய பிரதமர் பொறுப்பில் இருந்தவர் நம்முடைய சுப்பராயன் அவர்கள். அவருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், கல்வி அமைச்சராக இருந்தார், சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அதைவிட சிறப்பு, அப்போ மேலவை இருந்தது, எம்எல்சின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மேலவையிலும் அவர் உறுப்பினராக இருந்தார். அதைவிட சிறப்பு, இந்தோனேஷியா நாட்டிற்கு தூதராக அவர் பணியாற்றி இருக்கிறார். அதைவிட சிறப்பு, டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை இருக்குது. இந்த மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் 2 அவையிலுமே ஒரு உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். அதைவிட மிக சிறப்பு என்ன என்று சொன்னால், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் பணியாற்றி இருக்கிறார். இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய ஆளுநராக பணியாற்றி இருக்கிறார். இவ்வளவு சிறப்புங்க. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அவர்கள் அந்த மாநாட்டை திறந்து வைத்தது மட்டுமல்ல, நாம் ஒருத்தங்களை அழைச்சி நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா அதில் பல காரணங்கள் இருக்கும்ல. அதில் இவர் இவ்வளவு பொறுப்புகளை வகித்தது மட்டுமல்ல, இவர் முதலமைச்சராக இருக்கிற போது தான் ஒரு சட்டம் நிறைவேற்றி அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு என்கிற உரிமையை பெற்றுத்தந்த முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயன் அவர்கள். அவர் எப்படி அந்த இடஒதுக்கீடு கூட ஒதுக்கினான்னு சொன்னால், 12 இடங்கள் மொத்தத்தில் இருக்கிறதா முதல்ல ஒரு கணக்கீடு. 12 இடங்கள் இருந்தால் அந்த 12 இடத்துல 5 இடங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது, 2 இடங்கள் பார்ப்பனருக்கு ஒதுக்கப்பட்டது, 2 இடங்கள் ஆங்கிலோ இந்தியனுக்கு ஒதுக்கப்பட்டது, 2 இடங்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்டது, 1 இடம் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இது கூட்டுறீங்கன்னா 12 பேர் வரும், 12 இடங்கள் வரும். 12 இடம் காலியாக இருக்குன்னா இந்த மாதிரி, 100 இடம்னா இந்த மாதிரி இந்த ஒதுக்கீடு இருக்குது பாருங்கள். இது எதுவரையிலே நடைமுறைக்கு இருந்துன்னு சொன்னால், நாடு விடுதலை பெற்ற 1947 ஆகஸ்ட் 15 சொல்கிறாங்க பாருங்கள், அதுவரையிலே இந்த சமூக நீதி. இப்போ என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா,
இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் இந்த சமூக நீதி கொடி பட்டொலி பறந்தது என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய முதல்வராக பணியாற்றிய அவரை அழைத்துத்தான் அந்த மாநாட்டை திறந்து வைக்கக்கூடிய பெருமையை சுயமரியாதை இயக்கம் அன்றைக்கு செய்தது. அதே மாதிரி மாநாட்டு தலைவர் சவுந்தரபாண்டியனார் அவர்கள் அவர் பேசுகிறார். அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் சுப்பராயன் அவருடைய முதலமைச்சருடைய படம் திறக்கப்படுகிறது. இது இன்னும் பெரிய வியப்பு பாருங்க. முதல்வர் கலந்துகிறார். அவருடைய படத்தை அமைச்சராக இருந்த அமைச்சர் சேதுரத்னம் என்கிற அந்த அவர் அமைச்சர் படத்தை முதலமைச்சருடைய படத்தை திறந்து வைத்து முதலமைச்சரின் சிறப்புகளை பேசக்கூடிய காட்சி வருகிறது. இரவு நாடகம், முதல் நாள் இல்லையா, நாடகம் நடக்கிறது. அந்த நாடகத்துக்கு பெயர் என்ன என்று சொன்னால் சந்திர கமலா அல்லது சுயமரியாதையின் வெற்றி. அப்போல்லாம் தலைப்பே நீண்ட இருக்கும். அந்த தலைப்பில் ஒரு நாடகம் நடந்து அந்த நாடக கொட்டையிலே எல்லாரும் இருந்தாங்க என்கிற செய்தியை பார்க்கிறோம். அடுத்த நாள் 1929 பிப்ரவரி 18ஆம் தேதி, இந்த 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் செயற்குழு கூட்டம் கூடி மாநாட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதை அவங்க விவாதித்து தீர்மானங்களை அறிவித்து 11 மணிக்கு அந்த தீர்மானங்கள் அங்கே அறிவிக்கப்படுகிறது மாநாட்டில். அப்படி அறிவிக்கிற போது தோழர்களே, என்ன பெரிய வியப்புன்னு சொன்னால், குடியரசு பத்திரிகையில் கட்டங்கட்டி செஞ்சுருக்காங்க. ஒரு தீர்மானங்களையும் ஒவ்வொருத்தங்க வழிமுடிஞ்சு பேசுவாங்க. இப்போ பிரின்ஸ் இருக்கார், மற்றவங்க இருக்காங்க, மாநிலம் பூரா இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் தீர்மானங்களை முன்மொழிந்து வழிமுடிஞ்சு பேசுவாங்க. அப்படி பேசியதிலே ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், 7 வயது உடைய திருவண்ணாமலையை சார்ந்த லலிதா என்கிற சிறுமி மிக சிறப்பாக பேசி அனைவரின் பாராட்டுக்களையும் பெற்றார். அப்போ பாருங்கள், அந்த காலகட்டத்தில் கூட ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது எல்லாரையும் உள்ளே போக முடியாது. அதில் கூட ஒரு சிறுமிக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த பொண்ணு ரொம்ப சிறப்பாக பேசி அவருடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய அளவிற்கு இருந்தது வாலிபர் மாநாடு. அதற்கு பிறகு இப்போ நம்ம இளைஞர் அணி மாநாடுன்னு சொல்கிறோம் பாருங்க, அப்படி வாலிபர் மாநாடு தொடங்குது. வாலிபர் மாநாடு தொடங்குகிற போது அந்த மாநாட்டிற்கு தலைவராக சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தலைவரை முன்மொழிந்து ஐயா பேசுகிறாங்க, பெரியார் பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், உதாரணத்தை சொல்கிறார். அப்போ கூட பாருங்கள், பகலில் சூரியனை காட்ட தீவெட்டி பிடிப்பதை போல சொல்லிவிட்டு ஏடி பன்னீர்செல்வம் அவருடைய பெருமையை நான் இங்கே பேசுவது, தன்னை விட தன்னுடைய கட்சியில் ஒரு தோழரை, ஒரு தளபதியை இப்படி உயர்த்தி பேசக்கூடிய அந்த பாங்கு இருக்குது பாருங்கள். அப்படி தந்தை பெரியார் அந்த நிகழ்ச்சியிலே தலைவரை முன்மொழிந்து பேசுகிற போது சொன்னார் என்கிற செய்தியை பார்க்குறோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநாடு நடந்தாலும் அந்த மாநாட்டை ஒட்டி நிர்வாகிகள் தேர்தல் நடக்கும். அது ஒரு மரபு. கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட அது நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி. இப்போ இந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் சுயமரியாதை இயக்கத்துக்கு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும். நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த நிர்வாகிகள் பட்டியலில் சுயமரியாதை இயக்க தலைவராக சவுந்தரபாண்டியனார் அவர்கள், துணைத் தலைவராக 2 பேர் போடுறாங்க. அந்த 2 பேரில் முதல் பேர் ஏடி பன்னீர்செல்வம் பேர், 2வது பேர் ஐயா பெரியார் பேர். சுயமரியாதை இயக்கத்தினுடைய செயலாளர் பொறுப்பு ஈரோட்டில் இருந்த வழக்கறிஞரான அன்றைக்கு MABL பட்டம் பெற்ற எஸ் ராமநாதன் அவர்கள், அவர் செயலாளராக இருக்கிறார். பொருளாளராக வைசு சண்முகம் அவர்கள் காரைக்குடி பகுதியை சார்ந்தவர், அவர் தான் சுயமரியாதை இயக்கத்தின் பொருளாளராக அறிவிக்கப்படுகிறார். இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, செயல் பூரா ஐயா தான் செய்கிறாங்க, பெரியார் தான் செய்கிறாங்க. தன்னை முன்னிறுத்தி கொள்ளாத பாங்கு என்று பார்க்குற போது அவர் நினச்சா தலைவராக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், பொருளாளராக இருக்கலாம், எல்லாம் அவர் தான். ஆனாலும் கூட அந்த துணைத் தலைவரில் கூட கடைசியாக தான் பேரை போட சொல்லிட்டு அந்த இயக்கத்தை நடத்துகிற பாங்கு இருக்குது பாருங்கள், அவ்வளவு சிறப்பாக இருந்ததை பார்க்குறோம். 2வது மாநாடு நிறைவு பெற்று நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொல்லுகிற போது ஏஆர் ராமசாமி அவர்கள், அவர் தான் நன்றி சொல்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. அவர் நன்றி சொன்ன பிறகு பெரியார் நன்றி சொல்லி பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற போது இந்த மாநாட்டில் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
மாநாட்டில் கேட்டுக்கிட்டு இருந்த மக்கள் திரள தோழர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் எழுந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த சிரமம் இல்லை, எந்த சிரமம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா நன்றி சொல்ல வர்றாரு. நன்றி சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களையெல்லாம் பார்க்குற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, அளவு கடந்த மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பேசணும்னு நினைக்கிறேன், பேச முடியல, அவ்வளவு தூரம் நான் மகிழ்ச்சியால் இருக்கிறேன். இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 34 தீர்மானங்களை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். இந்த 34 தீர்மானங்களும் அப்போ சொல்லும்போது நாளை வரக்கூடிய அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை திட்டமாக, செயல் திட்டமாக, சாதனையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்று எடுத்துக்கொண்டால் இந்த மாநாட்டிற்கு திருச்சியிலிருந்து 15 பெட்டிகள் கொண்ட ரயில் பெட்டிகள் இணைச்சி ஒரு ட்ரெயின் திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க. நினச்சி பாருங்கள், தனி ரயிலில் நம்முடைய மாநாட்டிற்கு வந்தார்கள் என்று பார்க்குறோம். அதே மாதிரி ஆந்திராவில், கர்நாடகத்தில், கேரளாவில், பஞ்சாபில், டெல்லியில், சிங்கப்பூர், மலேசியாவில் இங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து தோழர்கள் யார் யார் வந்தாங்க அப்படிங்கிற அந்த பட்டியலையே அதற்கு பிறகு வந்த குடியரசு பத்திரிகையில் கலந்துக்கிட்ட முக்கியமானவங்க எங்கெங்கிருந்து வந்தாங்க என்கிற செய்தியை பார்க்குறோம். எல்லாத்த விட மிக சிறப்பு, இந்த மாநாட்டிற்காக ஆசிரியர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டார். இந்த மாநாட்டிலே பேசக்கூடிய நம்முடைய தோழர்கள் எல்லாம் பேச்சை தயார் பண்ணிக்கிட்டு வாங்க, தயார் பண்ணிக்கிட்டு வந்து அந்த பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா, அதையே நாம் மலராக போடணும், புத்தகமாக போட்டு நம்முடைய தோழர்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு வரலாற்று பதிவு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அது எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாட்டில் அதில் என்ன செய்கிறாங்க, மாநாட்டு மலர் வெளியிடப்படுகிறது. மாநாட்டு மலர் எப்படின்னு கேட்டிங்கன்னா 92 பக்கம் 3 கலரில் 20,000 பிரதி அச்சடிக்கிறாங்க. ஒரு மலருடைய விலை ₹1 அடக்கம். ஆனால் மாநாட்டு பிரதிநிதின்னு வந்தாங்க இல்லையா, கையெழுத்து போட்டு முன்னாடி பணம் கட்டி வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பூரா 8 அணாவுக்கு அரை ரூபான்னு சொல்லுவாங்க. 8 அணா, ஏன்னா இப்போ 8 8 16 அணா ₹1 சொன்னால் 8 அணாவுக்கு கொடுத்து அந்த மாநாட்டு மலர் அனைத்தும் அங்கே நிறைவு பெற்றதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்த விட பெரிய சிறப்பு, மாநாட்டில் இப்போ நம்ம உண்டியல் வசூல் நம்ம விடுதலையில் வந்துன்னு சொன்னோம் பாருங்கள், அதே மாதிரி மாநாட்டில் அறிவிக்கிறாங்க, மாநாட்டில் உண்டியல் வசூல் மூலம் ₹3000 சேர்ந்திருக்கிறது. 3000ன்னு நினச்சி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ₹25 பவுன் நினச்சாதான் அந்த 3000த்தினுடைய மதிப்பு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட சிறப்பு, இந்த மாநாட்டுக்காக பாடுபட்டிருப்பாங்கள்ல, உழைச்ச பந்தல் அமைப்பு மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் மிக சிறப்பாக ஒருத்தர், அவர் பேர் கருப்பையான்னு பேர். இதற்கு முன்பு மதுரையிலே ஒரு மாநாடு நம்ம நடத்துகிறோம். மதுரையிலே பார்ப்பனர் அல்லாதார் மாநாடுங்கிற பேரில் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியில் வந்த பிறகு முதல் மாநாடு பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு. அந்த பார்ப்பனர் அல்லாதார் மாநாட்டில் தான் தீர்மானம் நிறைவேற்றோம். என்ன, சுயமரியாதை இயக்கமாக நாம் செயல்பட வேண்டும், சுயமரியாதை இயக்க கிளைகளை நாடெங்கும் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையிலே சுயமரியாதை இயக்கங்கள் தொடங்கப்பட்டு அந்த விழாவைத்தான் மாநாடாக, முதலாவது மாநாடாக நாம் செங்கற்பட்டில் நடத்துகிறோம். அப்போ அதை மதுரையில் நடத்தின பார்ப்பனர் அல்லாதார் மாநாடு, அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினவர் தான் இந்த மாநாட்டிற்கும் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு. அவர் பேர் கருப்பையான்னு பேர். அவருக்கு தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன அவ்வளவு வியப்பாக இருக்கும், தங்க சங்கிலி, தங்க மோதிரம் போட்டு அந்த மேடையிலே பாராட்டி இருக்கிறார்கள். மோதிரம் போடுறதே இப்போ பெருசு, தங்க சங்கிலியும் போட்டு ஒரு தோழரை பாராட்டுறதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். அடுத்ததாக அந்த மாநாட்டில் நன்றி உரை ஆற்றுகிற போது சொல்கிறாங்க, இதில் எல்லாருக்கும் நன்றி சொன்னோம், ஒருத்தங்க பேர் விட்டு போச்சு, அவங்க தான் அன்னை நாகம்மையார், பெரியாருடைய துணைவியராக இருந்த அம்மா அவர்கள் செங்கற்பட்டு மாநாட்டிற்கு அவ்வளவு சிறப்பாக கடமையாற்றினார்கள் என்று நன்றி சொன்ன இன்னொரு தோழர் சொன்ன பாருங்க, ஐஏஆர் ராமசாமி என்று சொல்லி, அவர் அம்மாவை பற்றி நன்றி சொல்லி பேசுகிறாரு. அடுத்தது இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு மாநாடு முடிஞ்சதுன்னு சொன்னால் அடுத்த மாநாடு எங்கேன்னு சொல்லணும், அது ஒரு மரபு வச்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் செங்கற்பட்டு மாநாடு முடிஞ்சு போச்சு, இது முதலாவது சுயமரியாதை மாநாடு. 2வது சுயமரியாதை மாநாடு எங்கே நடக்கிறது என்று சொன்னால் ஈரோட்டிலே நடைபெறும் என்று சொல்லி அந்த அறிவிப்பை யார் செய்கிறான்னு கேட்டால்
பெரியாருடைய சகோதரர் ஈவே கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் தான் அந்த அறிவிப்பை கொடுக்கிறார். பாருங்கள், அந்த குடும்பமே, ஐயாவுடைய குடும்பமே எப்படி வந்தது என்கிற செய்தியை பார்க்குறோம். இதில் இடையில் விட்டு போன ஒரு செய்தி சொன்னால், அந்த மாநாட்டு பந்தலை உங்ககிட்ட சொன்னேன், மாநாட்டு திடலை பற்றி பேசணும், மாநாட்டில் லைட்டு வச்சுருந்ததை பற்றி சொன்னோம், ஒரு சில இடங்களிலே ஒலிபெருக்கி மட்டும் வச்சுருந்ததையும் சொன்னோம், பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் மிகப்பெரிய சிறப்பாக இதில் அந்த மேடை இருக்குது பாருங்கள், அதை எழுதியிருக்காங்க. மேடையில் 500 நாற்காலிகள் போடப்பட்டது. நீங்கள் இப்போ பார்த்தா கூட வியப்பாக இருக்கும், மேடையில் 500 நாற்காலின்னா இது உள்ளபடியே மாநாடு தானே. அதற்கு பிறகு பெண்கள் பிரதிநிதிகள் வரிசையில் முதல் வரிசையில் பெண்கள் இருக்காங்க, அதுக்கு அடுத்த வரிசையில் மாநாட்டு டெலிகேட்ஸ் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. இதை பார்க்கிற போது குடியரசு பத்திரிகை அப்போ எழுதுது, ஏதோ பெரிய முடிசூட்டு விழா நடக்கிற மாதிரி, தர்பார் மண்டபத்தில் அரண்மனையில் நடக்கிற மாதிரி இந்த செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாடு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, மாநாட்டு பந்தலுக்கு வெளியில் செம்மண் தரை, அந்த செம்மண் தரையில் என்ன செய்கிறாங்க, தென்னை மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்து நட்டு, அந்த தென்னை மரத்துக்கு மேலே இந்த கொடி, எந்த கொடி, நம்ம சுயமரியாதை கொடி சொன்ன பாருங்க, உதயசூரியன் சின்னம் பொறிக்கப்பட்டு பெரியார் படம் போட்ட அந்த சின்னம் பொறிக்கப்பட்டது. வழிநெடுக பார்த்திங்கன்னா ஒரு 30-40 தென்னை மரம் இருக்குது. அதெல்லாம் என்ன எழுதுகிறாங்க, இதை பார்க்கிற போது திராவிட நாடு பெறுவதற்காக சிப்பாய்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பதை போல இந்த காட்சி தெரிகிறது, தென்னை மரத்தில் சுயமரியாதை கொடி இருப்பதை போல. அதில் என்ன சிறப்புன்னா, பெரியார் கூட ஐயாவுடைய படம் ஒரு வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும், தியாகராயர் நாயர் இவங்க 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கொடியில். இவ்வளவு உருவத்தோடு இருக்கிற அந்த கொடியை பார்த்தோம். இப்படியெல்லாம் சிறப்பாக அமைந்த அந்த மாநாடு, பிரின்ஸ் வந்துட்டார், இன்னும் நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட இந்த அளவிற்கு ஒரு 95 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூற்றாண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோமே, அந்த மாநாடு இவ்வளவு தனி சிறப்புகளை பெற்றிருந்து அதனுடைய தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு சொத்துரிமை கலைஞர் சட்டம் போட்டார்னு சொன்னால் அதை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த மாநாட்டில் போட்ட தீர்மானங்கள்லேயே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணுங்கிற தீர்மானம், அந்த தீர்மானம் அம்பேத்கர் முயன்று தோற்றார். அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுகிற போது இந்து சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு கேட்ட நேரத்தில் சங்கராச்சாரிகள், அப்பொழுது இருந்த இந்து மத தீவிரவாதிகள், பார்ப்பனர்கள் அவ்வளவு பேர் சேர்ந்து அதற்கு எதிர்ப்பாக பெண்களையே முன்னிலை நிறுத்தி வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டு சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து அவர் பதவி விலகிற போது அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் பேசுகிறார், இன்றைக்கி தோற்கடிச்சிட்டிங்க, இந்த தோல்வி நிரந்தரம் இல்லை, வரலாறு மாறும், நாளைக்கு ஒரு தலைவர் வருவார், அப்படி வர்ற தலைவர் இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய காலம் வரும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே வரலாறு மாறியது. கலைஞர் முதலமைச்சராக வந்தார், சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு சுயமரியாதை இயக்க மாநாட்டு தீர்மானங்கள் பெண்களுக்குத்தான் வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை என்பதை எடுத்துக்கொண்டாலும், காவல்துறையிலே பெண்கள் இன்றைக்கு பணியாற்றுகிறார்கள் என்பதை எடுத்துக்கொண்டாலும், இராணுவத்துறையிலே இன்றைக்கு பெண்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்கொண்டாலும், பெயருக்கு பின்னே சாதி பெயரை போடக்கூடாது என்கிற தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதி கட்சி தலைவர்கள் கூட அவங்க சாதி பெயரை போடுறதுக்கு சங்கடப்படுறாங்க. இதற்கெல்லாம் தொடக்கம் அகரம் தீட்டிய மாநாடு செங்கற்பட்டிலே நடந்த சுயமரியாதை இயக்க மாநாடு என்கிற அந்த மகிழ்ச்சியை, பெருமையை ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி அந்த மாநாட்டிலேயே இது வேலை திட்ட மாநாடு என்று அறிவித்தார்களோ, அதே மாதிரி நாளை மறுநாள் நடக்கிற மாநாடும் வேலை திட்டத்தை புதுப்பிக்கிற மாநாடாக நாம் உருவாக்கி நம்முடைய கொள்கைகளை வென்றெடுக்கக்கூடிய பணியிலே நாம் ஈடுபடுவோம். நன்றி, வணக்கம்.